காதர் மேட்ருக்கு வா. தேக்கோ பாய், இந்த ஏரியால நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிறது நல்லது இல்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசு திறந்து பேசுங்க, செட்டில் ஆயிடும் பாய். மட்கா நாய்க் பாய், நான் ஜின்னா பாய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா உண்மையை சொல்றேன், நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த ஏரியா ஜின்னா பாய் தான். காதர், நான் இந்த மீட்டிங்க்கு ஏமாதான் தெரியுமா? ஃபைனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான். ஜின்னாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கங்க. நாய்க் பாய், இது நல்லா இல்ல. என்னடா சும்மா மிரட்டுற? போலீஸ்க்கு பயந்து மும்பைக்கு ஓடி போனவனுக்கு நான் பயப்படணுமா? அவன் ஆம்பளையா இருந்தா இந்த பொடி பையன் அனுப்பி பிரயோஜனம் இல்ல. அவனையே வர சொல்லு. ஏய், ஜின்னா பாய் இங்க வந்தா நிச்சயம் உனக்கு சாவுதான்டா. அப்படியா? போலீஸ் வருது. நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். போலீஸ் கையில மாட்டோம், நம்மள குருவியை சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிடுவானுங்க. போங்க. ரவி விட்டு. ஜின்னா பைக்கு தம்பி நான் உயிர். இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன உயிரோட விட மாட்டான். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். விட்டு. என்ன ஷாகித் இது? நான் தான் பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள சுட்டுட்டேன். முதல்ல ஒண்ணு சுட்டுக்கொள்ளணும். இந்த இடத்துக்கு போலீஸ் எப்படி வந்தாங்க? டிபார்ட்மெண்ட் எல்லாரும் என்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க, வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க. நான் இவனை பாத்துக்கிறேன், நீ போ போ போ. ஷாகித் பாய், ஜின்னா பாய்க்கு வணக்கத்தை சொல்லுங்க. கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க. எங்கடா எங்கடா அவனுங்க? கொண்டுட்டாங்க. விட மாட்டேன், அவனுங்களை விட மாட்டேன். Thanks for the flowers. இன்னில இருந்து நாம சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். ஜின்னா பாய் எவ்வளவு பெரிய ஹார்ட் கோர் கிரிமினல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனை பத்தி புதுசா எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்ப ரீசெண்டா நடந்த ஆபரேஷன்ல நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஆபீசர் செத்தப்ப நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. Really, it's a disgrace to our department. அந்த டீமை லீட் பண்ண சிஐ மாப்பிளசாமி எங்க இருக்காரு? யோ கோவிந்தா, இந்த டிசிபி ஏன் என்ன இப்ப கூப்பிடுறாரு? என்கொயரி அங்க. குட் மார்னிங் சார். மிஸ்டர் மாப்பிளசாமி சார், அன்னைக்கு எல்லா கன்ஸ்ல இருந்தும் ஃபுல் ரவுண்ட்ஸ் ஃபயர் ஆயிருக்கு. ஆனா உங்க கன்ல இருந்து ஒரு புல்லட் கூட ஃபயர் ஆகல. என்ன காரணம்? நம்ம ஆளுங்க டைரக்டா அவங்கள அட்டாக் பண்ணப்போ நான் வேற ரூட்ல போய் அவங்க பின்னாடி இருந்து ஃபயர் பண்ணி அந்த குரூப்பை கன்ஃபியூஸ் பண்ண நினைச்சேன் சார். ஜின்னா பாயும் மட்கா நாயக்கும் ஒரே குரூப் தானே? அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு கிளாஷ் வந்துச்சு? அவன் ஒரு கிறுக்கு பையன் சார். ஜின்னா பாயா? ஐயோ, அவரு கோல்டு சார். மக்கா நாயக் தான் ரவுடி சார். இப்போ நீங்க ஒரு ஆளை வளர்த்து ஆளாக்கி விட்டு அவன் உங்களை கண்டுக்காம போனா உங்களுக்கு எரியாது. ஜின்னா பாய் மட்கா நாயக் கிட்ட தான் பிசினஸ் மொத்தத்தையும் ஒப்படைச்சு பாத்துக்க சொல்லிட்டு மும்பை போயிட்டாரு. ஆனா இந்த ராஸ்கல் ஜின்னா பாய்க்கே வேட்டு வச்சுட்டான். இது நியாயங்களா சார்? ஜின்னா பாய் மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு போல ஐயோ இருக்கு. இல்லீங்க சார், என் மேல நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க சார். கோவிந்தா சார், சார் கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்ல. நிகரே இல்லாதவர் சார் எங்க மாப்பிளசாமி சார். லாண்ட் ஆர்டர் பேஸா வச்சுக்கிட்டு கோடிகளை சம்பாதிச்ச கோடீஸ்வர கோமா. அது இல்லையா? சொல்றேன் சார். இவருக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்ல சார். என்டையர் டிபார்ட்மெண்ட்ல சொத்து குவிப்புல நம்பர் 1. அது இல்லையா? அதான் இலுப்பூர்ல 20 ஏக்கர் நிலம் இருக்கு சார். அதானங்க. சார், முல்லையூர்ல 3 அடுக்குமாடி பில்டிங் இருக்கு சார். அகமதாபாத்ல 30,000 சதுர அடி சைட் இருக்கு சார். அது மட்டும் இல்ல சார், ஜூப்ளி ஹில்ஸ்ல பெரிய பில்டிங் பிளஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். கரெக்ட் தானுங்களா? அப்ப உங்க மாப்பிளசாமி பெரிய பணக்காரர் போல இருக்கு. ஆமா சார். குழந்தைங்க இருக்காங்களா? இன்னும் மேரேஜ் ஆகல, ஸ்டில் பேச்சுலர். ஓகே மிஸ்டர் மாப்பிளசாமி, தேவைப்படும் போது உங்களுக்கு கூப்பிடுறேன். யூ மே லீவ். ஐயோ சார், போட்டா குடுக்குறேன். உன் சங்கதி வச்சுக்கறடா. என் சங்கதி இருக்கட்டும் சார். முதல்ல அந்த ஆபீசர் சங்கதியை பாருங்க. கைய டாப்ல காட்டிட்டு அடியில ஆப்பு வைக்கிற ஆள் மாதிரி இருக்கான். டங்குவார் பிஞ்சிர போகுது. இதை விட பெரிய ஆப்பெல்லாம் பாத்துருக்கேன்டா. என் ஜாதகத்தை எவனாலையும் மாத்த முடியாது. கொஞ்ச நேரத்துல ஸ்பெஷல் கெஸ்ட் எவனோ நினைச்சு என்ன உள்ள அனுப்பி வச்சிட்டா. நல்ல சிக்கிட்டா. இப்ப இவள தட்டி அப்பளமாக்கிறேன். ஹாய். எப்படி நீங்க கெஸ்ட் உட்காருங்க. உங்க பேரு சொல்லி நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேரு சீனு, துபாய் சீனுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவ பேரு சாரி வந்த உடனே நீங்க இப்படி மேட்ருக்கு போயிட்டா எங்க லிசனர்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. சீனு சார், வெல்கம் டு யூ. எங்க மிர்ச்சி லிசனர்ஸ்க்காக உங்க டைம் ஒதுக்கி எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது, ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்க அப்ப சந்தோஷமா இல்லையா? இல்லையே, அதுக்கு காரணமே நீங்க தான். நானா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு நான் மனசார விரும்புற பொண்ணு. நான் நாயா பேய அலைஞ்ச அட்ரஸ் கண்டுபிடிச்சு போனா என் கூட பேச மாட்டேன்டா. அப்புறம் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி ஓனா மாதிரி முறைக்கிறா. ஏங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் யாரையோ சொன்னா உங்களுக்கே கோவம் வருது. அதாவது இது ரேடியோ ப்ரோகிராம், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. பண்ணுவங்க, என் மன வேதனை அப்படி. நான் யாரு நிஜமா உங்களுக்கு தெரியாது, என்ன பார்த்தது கிடையாது. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நல்லா ஊத்து பார்த்து சொல்லுங்க. ஓ, அந்த பொண்ணு நேர்ல வந்தா இப்படிதான் கேப்பீங்களா? இன்னும் நிறைய கேட்கணும்.
கோவிந்தா, இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. எங்கேயோ ஒண்ணு இல்ல, ஸ்டேஷனுக்கு வந்து அட்ரஸ் வாங்கிட்டு போனானே அவன் வாய்ஸ் தான். அட பாவி, வண்டியை திருப்பி ரேடியோ மிர்ச்சி ஆபீஸ்க்கு போ. வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க. நீங்க சொல்றத கேட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த பொண்ணை நீங்க முதல் தடவையா எங்க பாத்தீங்க? லோக்கல் ட்ரெயின்ல. சீனு சார், நீங்க லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொண்ணு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்கள மாதிரி நிறைய ரசிகைகள் அந்த பொண்ணுக்கு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னா? யார் அந்த பொண்ணு? சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க. சாரி, இப்ப சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் இதே ப்ரோகிராம்ல ஜோடியா வந்து உங்களை சந்திக்கிறோம். Thank you Chinu sir for joining me on my show. That's the end of our show. சார் என் மச்சான் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? போன வேலை முடியணும்ல. சார் யார பாக்குறேன்? கடக்கறவள போலீஸ் ரைடிங். மச்சான் நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. பைத்தியக்காரன். வணக்கம் மாப்பிள்ள சாமி சார். என்ன மது வேணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவனுங்களுக்கும் லிங்க் இருக்கு போல இருக்கு. இங்க இருந்து மச்சான வெளிய அனுப்பிட்டு இவனுங்கள உள்ள அனுப்புவானோ? அவனை மது ரூம்குள்ள அனுப்பி வச்சது யாரு? நான் தான். ஏன் அடிக்கிறான்? அவனை வெளியில எடுத்துட்டு வா. சாரி சார், பார்ட்டியை பாதியில கூப்பிட முடியாது. கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துரும். என்னோட கெட்ட பேர் வந்துரும். நான் எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள சாமி சார், இது ரொம்ப ஓவர். மாமா, என்ன மாப்பிள்ள சாமி சார் இவ்வளவு தூரம்? ஆமா, நீ எதுக்கே உள்ள போன? வெளியில வரதுக்கு தான். ரெண்டு பேரும் ஒண்ணா மாட்டிக்கிட்டீங்க. இப்ப ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன். என்கிட்ட அப்ப என்ன சொன்ன? மது நீ லவ் பண்றியா? மது நீ இவனை லவ் பண்றியா? சிச்சி இல்ல மாமா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்னடா சொல்ற? என்ன வேணா சொல்லுவேன். அத கேட்க நீங்க யாருங்க? ஏய், நான் போலீஸ் ஆபீசர், மதுவோட மாமாடா நான். அதுக்கு என்னன்ற? எதுக்கு போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துற? நான் போய் சொல்றேனா? கொஞ்சம் நான் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. நீ அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னியே. இப்பவும் அதே தான் சொல்றேன். நான் அவளை லவ் பண்றேன், அவ என்ன லவ் பண்றான்னு சொல்லலையே. ஏய், எடா கூடமா பேசணும், அவனை கொன்னுடுவேன். கொல்லு கொல்லு. கொல்றதுக்கு சாகிறதுக்கு தில்லு இருக்கணும் மாப்பிள்ள சாமி. மதுவுக்காக நான் சாவேன். மதுவுக்காக என்ன கொலை பண்ணுவியா? மதுவுக்காக உன்னை கொலை பண்ணுவேன். மதுவுக்காக நீ சாவியா? இனிமே கன் எடுக்காத. கன்னை நீ எடுத்தா சொல்றது நானா இருப்பேன். அப்பளமாக்கிடுவேன். மது, இப்பதான் புரிஞ்சுது. இவருக்கு பயந்து தானே உண்மையை மறைச்ச. ஆனா ரொம்ப நாளைக்கு அது முடியாது. வருவேன், மறுபடியும் வருவேன், திரும்ப திரும்ப வருவேன். உண்மையை நீ சொல்ற வரைக்கும் வருவேன். வெங்காயத்தை வெட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்போ? துபாய்க்கு போறதுக்கு எப்போ? வெங்காய பொழப்பா இருக்கு. சார் சாப்பிடுங்க சார். எனக்கு வேண்டாம் பெருசு. இது நாம சாப்பிடக்கூடாது. வித்து பணம் பண்ணணும். போய் உங்க வேலையை பாருங்க. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சூப்பர் சார், இருக்கட்டும் போங்க. என்னையா இது? கை தவறி 2 உடைஞ்சிச்சு சார். 2 இல்ல 4 பிளேட். பிளேட்டுக்கு 25 ரூபா வேணா 100 ரூபாய் எடியா. தொட்டதுக்கெல்லாம் காசு பிடிங்கிறீங்களே. ரத்தம் ஒழுகுது சார், ரத்தம். கவலைப்படாதய்யா. காயம் மலரும் நினைவுகள் மாதிரி. இதால குத்துறா உங்களுக்கு மலர் விளையமே கிடைச்சோம். நீ கோவப்படக்கூடாது. அனுபவம் இல்லாம விரல வெட்டிக்கிட்ட 4 தடவை வெட்டிக்கிட்டா பழகி போயிடும். எல்லாம் பட்டு 50 ரூபா எடுத்துடா. ஏய் நில்றா. இதுக்கு போய் இதுக்கு 50 சுண்ணாம்பு தடவை போச்சு. என் ஃப்ரெண்டுக்கு செப்டிக் கை விரல எடுத்துட்டாங்க. அவனுக்கு எடுத்தா உனக்கு எடுத்துவாங்களா? போயா போய் வேலைய பாரியா போயா. டிப் எடுத்து சொன்னா கேளியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போ. நீ போய் வேலைய பாரு சார். ஐயோ போதும்பா, நிறுத்துப்பா, தாங்க முடியல. நீ சொன்ன கதையில உன் தடுத்துறத தவிர வேற எதுவுமே வரல. அந்த பொண்ணுங்கடா. வருவா, அவசரப்படாத. என்னோட கேவலமான அந்த பொழப்புல போடுதா. இந்த மும்பைல ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறதுக்குள்ள உயிரே போயிடுறாங்கப்பா. தொட்டிகிரி, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா? சோத தவிர எதுவும் கண்ணில் படாதடா. சி பயமுற சோத்த. டேய் பாப்பாஜி, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இல்ல? ஆமா, பொண்ணுன்னு புலம்புறியே. எந்த பொண்ணுடா? அந்த ஊதாக்கல சுடிதார்டா. எங்கடா மாமே? அதோ இங்கதானே இருந்தா. எங்க காணோம்? ஐயோ, இறங்கி போயிட்டா போல இருக்கு. மறுபடியும் அவளை பார்க்க முடியுமா? முடியாது. மும்பைல ஏதாவது ஒரு மூலையில சந்திக்கலாம். அப்படியா? சந்திக்கலாங்கிற? என்னடா கிரி? போடா தூங்கு முஞ்சு முண்டம். அந்த பொண்ணை மறுபடியும் சந்திச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். சீனு பிரதர், என்னையா? சால்ட் பாக்கெட் வேணும். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன். एक्सक्यूज मी, यहाँ पे खाने को कुछ मिलता है? आपसे पूछ रही हूँ, खाने को कुछ मिलता है? மெல்தானா என்னன்னு தெரியலையே. நீங்க தமிழரா? ஆ, உங்களே தாங்க. நீங்க தமிழரா? ஆமாங்க. உங்களுக்கு எந்த ஊரு? ஹைதராபாத். எங்க ஊர் மதுரை. எங்க அக்கா ஹைதராபாத் தான் இருக்காங்க. எங்க மாமா டிசிபி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதுமதி. இவங்க யாரு? என் ஃப்ரெண்ட் ரேவதி. என் பேசி. நான் கேட்டேனா? நான் இவங்களுக்கு சொன்னேன். இங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? பக்கத்துல தான் நம்ம தமிழ்கார பாவுபாஜி கடை இருக்கு. அவங்க துபாய் போலான்னு வந்து ஏமாந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நான் தான் பாவப்பட்டு பணம் கொடுத்து பாவுபாஜி கடை வச்சு கொடுத்தேன். இஸ் இட்? ஆமா, நீங்க என்ன செய்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எந்த கம்பெனி? HP. அது கேஸ் கம்பெனி இல்ல? அது இந்தியாவிலே ஃபேமஸ் கம்பெனி இல்லையா? அந்த பேரை வச்சு எங்க கம்பெனி மார்க்கெட் பிச்சுக்குன்னு நான் தான் அந்த பேரை வச்சேன். நீங்க எனக்கு துருவி கேட்டுக்கிட்டு நீங்க வாங்க வாங்க வாங்க, கூச்சப்படாம வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா சூரி, வியாபாரம் எப்படி? சூடு பிடிச்சிருக்கா? உங்களுக்காக தான் கஷ்டப்பட கூட்டு வந்திருக்கேன். மது மேடம், பாம்பேல நீங்க எங்க இருந்தாலும் பாவ் பாஜி மட்டும் இங்க தான் நீங்க சாப்பிடணும். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறேன். சீனு பிரதர், சால்ட் பாக்கெட் எங்க?
ஏன் அப்படி பாக்குறீங்க? மசாலா டேஸ்ட் மாறிடும். என்னங்க உங்களுக்கு போய் சால்ட் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்றாங்க? அது தினம் இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது வழக்கம். முந்தானத்து மிளகாத்தூள் வாங்கி கொடுத்தேன், நேத்து ஆயில் வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு ஒரு பாக்கெட் சால்ட் வேணும்னு கேக்குறாங்க. ராமகிருஷ்ணா மறந்து போயிட்டேன்யா, இவ்வளவு பெரிய கடை வச்சு கொடுத்தவன் ஒரு சால்ட் பாக்கெட் வாங்கி தர மாட்டேனா? ரொம்ப கிரேட்டுங்க நீங்க. எதுக்குங்க? பிச்சைக்காரங்களுக்கு லைஃப் கொடுத்தீங்களே. பிச்சைக்காரங்களா? ஐயோ பிச்சைக்காரங்க இல்லையா, பிசினஸ் மேக்னெட்ஸ். அது சரி, கஸ்டமர் உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. போய் ஆர்டர் எடுத்து வை. ஆர்டர் கொடுங்க சீன பிரதர். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்ன, அதை எடுத்து வா. அது சரிங்க, மும்பைக்கு எதுக்கு வந்தீங்க? ஒரு முக்கியமான வேலையா நான் மும்பை வந்திருக்கேன். இதுல ஒண்ணு ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஹலோ, யாருங்க? யார்கிட்ட குரல மாத்தி பேசிட்டு இருக்க? துபாய் ஷேக். உடனே என்ன வர சொல்றான். போனா கோர்ஸ் முடிக்க முடியாது, எப்படியாவது மேனேஜ் பண்ணு. ஹலோ, அங்க சீனிவாஸ் இல்லையா? துபாய் சீனுவை கேக்குறேன். ஆமா நீங்க யாரு? துபாய் ஷேக். அதா வர்சே. உங்க சீனு நானும் இங்கே வாடா போடா பேசிக்குவோம். ಅದು ಇಲ್ಲಾಮೆ ಹಿಂಗೆ ಪಾಮಾಯಿಲ್ ಕೆಂಡ್ರು ಫುಲ್ ಆಯ್ಪೋಚು. ವ್ಯಾಪಾರಂలో లాస్ ಬಂದು ದುಬೈ ಸೆಕ್ಸ್ ಟಿಟಿ ಸೆನ್ಸೆಕ್ಸ್ ಆಡಿಪೋಚು. ಉಂಗ ತಂಪಿಗೆ ಜಲ್ದಿಯ ದುಬೈ ಕನ್ಪಿವೆಂಗೋ. இல்லனா पूरा बिजनेस मिट्टी में मिल जाएगा. யாரடி அது? एक मिनट. துபாய் ஷேக் என் தம்பிய அர்ஜென்ட் அனுப்பி வைங்கன்னு கொஞ்சம் கெஞ்சுறாரு. போன் எப்படி குடு பேசுங்க. ஹலோ, कौन है रे तू? வீட்டு எஜமானி बोलता है. இங்கே சீனுவே ஜல்தி அனுப்பி வைங்கோ. அனுப்பலனா லாஸ் வந்துடும்ல. எவ்வளவு லாஸ்? லட்சம் ரூபாய். அங்க லட்சம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு புரியணும் தான் நான் சொன்னேன் அப்படி. அச்சா, யாரு? துபாய் ஷேக்கிங்க என் தம்பி அனுப்பி வைக்க சொல்லி கெஞ்சுறாரு. இந்தாங்க நீங்களே பேசுங்க. எனக்கு டவுட் தான். ஹலோ, துபாய் சேட் உங்களுக்கு வணக்கம் வைக்குதுயா. இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. போன்லே கேக்குறீங்கோ. உங்க ஃபேமிலி துபாய் வரணும்னு என் ஹார்ட் ஆசைப்படுது. ஆஹா. தில்லு முள்ளுன்னு உங்க வீட்ல மோஸ்ட் டேலண்டட் பர்சன் இருக்கான்னு கேள்விப்பட்டா இந்த ஷேக். அந்த ஆளை இங்கே அனுப்பி வச்சா சீனுக்கு மேலே போயிடுவான். அந்த ஆளுக்கு ஏசி ப்ரொவைட் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா 4 காஃபி கொடுங்க. அந்த ஆளு ஃபியூச்சர்ல கிரேட் பர்சன் ஆக போறான். அவனை ஜாஸ்தி வெயிலே அனுப்பாதீங்க. 1 மணிக்கு ஒரு தடவை ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க. அரே மணிக்கு ஒரு தடவை 2 உதையும் குடுல. இப்படி பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு வெக்கமா இல்ல? அது வந்துங்க மாமா. இவனுக்கு ரொம்ப worst flashbackனே. அதை இவன் வாயால சொல்ல ஆரம்பிச்சா பொழுது விடிஞ்சிடும். நான் 3 வார்த்தையில முடிச்சிடுறேன். இவன் துபாய் போலான்னு மும்பை போனான். இவன் இழுச்ச வாயை பார்த்து இவனை ஒருத்தன் ஏமாத்திட்டான். திரும்பி வந்து இங்க செட்டில் ஆயிட்டான். எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு. அப்படின்னா ஆயில் கிணறு பிஏ எல்லாம் பொய்யா? இல்லக்கா, அது வந்து சீச்சி, உன் முகத்தை என்கிட்ட காமிக்காத. நடந்ததை சொல்லி உங்களை வேதனைப்படுத்த வேண்டான்னு தான். நடக்காததா சொன்னா சரியாலே? ஓகே ஓகே, இங்கே ஏதாவது வேலை சேர்த்து விடுறேன். தேங்க்ஸ் மாமா. சரி, அது வரைக்கும் இங்க என்ன பண்ணுவான்? நீ சொன்னதை செய்வான், போதுமா? என்னடா செய்வியா? செய்வானுங்க. இன்னையில இருந்து அவனுக்கு ஏசி ரூம் கட்டு, பெட் காப்பியும் கட்டு. இல்ல தடியா, அப்ப நீ என்ன செய்ய போற? நீங்க சொன்னதை நான் செய்யறேன் பாட்டிமா. தினமும் உனக்கு ஒரு வேளை சாப்பாடு கட்டு. ஹாய். நில்லுங்க. என்ன விஷயம்? முந்தா நாள் கூட வந்து குட்டையை குழப்பிட்டீங்க. அந்த பொண்ணு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் வந்தீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பியா. உங்களை பார்க்க தான் சார் வந்தோம். என்ன பாக்கவா? சரி சொல்லுங்க. மது கூப்பிடுங்க. நில்லையா, 2 பேரும் உள்ள போக கூடாது. அப்ப என்ன மட்டும் அனுப்புங்க. முடியாது. அப்ப 3 பேரும் போலாம். முடியாதுன்னு சொல்ல காதுல விழ. சார், யாரையாவது அனுப்புங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இவர் எனக்கு தெரியும். கமாடி, இப்போ சொன்னீங்களே, இல்லைன்னா கண்ட கோபதி கிட்ட திட்டு வாங்கிருப்போம். ஐயோ, உங்களை சொல்ல சார், இவனை சொல்ல. இது ரொம்ப காமெடியா. அது சரி, நீங்க ஏன் எனக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரல? ஆட்டோக்கு பணம் இல்லாம தான். சரி, நாம ரெஸ்டாரண்ட் போய் பேசலாம். சீனு பணம் வச்சிருக்கேடா. சீனு சார், என் மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப மோசமான ஆளு. என்ன அவருக்கு கட்டி கொடுக்கலன்னு என் அப்பாவை மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டாரு. என்ன விரும்பி நீங்களும் ஆபத்துல மாட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது உண்மையா இருந்தா போயிருப்பேன். ஆனா நீங்க பயப்படுறீங்க. உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்க பயத்தை போக்குவேன். அவன் பயப்படுற மாதிரி செய்வேன். அதனால அந்த கேட்டு பயலை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு என் அப்ளிகேஷனை பத்தி கொஞ்சம் யோசிங்க. துபாய்க்கு போகணுங்கிற ஆம்பிஷனை கூட நீங்க வேண்டான்னு விட்டுட்டு ஆபத்து ஏற்படும்னு சொல்லியும் அதை ஃபேஸ் பண்றேன்னு சொல்றீங்க. எதுக்குங்க இந்த முரட்டு தைரியம்? முரட்டு தைரியம் எல்லாம் இல்லைங்க, ஒரு நம்பிக்கை. அது இங்கிலீஷ்ல என்ன? ஹோப். டேய் கோவிந்தா, என் Dress எப்படி இருக்கு? ஓ, அமக்கலமா இருக்கு சார். பாருங்க, எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க. இந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு தான். ரொம்ப புகழாதீங்க சார். டேய் கோவிந்தா, இங்க அந்த சீனு பைய வருவானா? ஒருவேளை அவன் வந்தானே வெச்சுக்கங்க, உங்க Dressக்கு ஈடாவானா? வெக்கமா இருக்குடா டேய். அது சரி, பாட்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எங்க ஒரு தடவை பாடுங்க. ஏன் பிறந்தாய் மகளே ஐயோ, மகளே. சொதப்பாதீங்க. நோ சாரி. ஒரு மாலை அது, இளவெயில் அது. நேரம். Thank Very you. very happy returns of the day my dear மது darling. தேங்க்ஸ் மாமா. இந்த பொக்கையை உனக்காக கஷ்டப்பட்டு செய்ய வச்சேன். உங்க மாமா மேல இருக்கிற பயத்துல அவன் பணம் கூட வாங்கிக்கல, பாவம். சரி சார். ஏன் இன்னும் நீ கேக்க கட் பண்ணல? அது எனக்கு தான் வெயிட் பண்றியா? நான் வந்துட்டேன். லெட்ஸ் ஸ்டார்ட். காலை வச்சதும் கரெக்ட். என்னங்க இது? நீங்க ஸ்டார்ட் பண்ணது ஆஃப் ஆயிடுச்சு. அந்த சனி இங்க வரப்போகுதா? பியூட்டிஃபுல்
ஃபேண்டாஸ்டிக் வண்டர்ஃபுல் என்ன இருந்தாலும் யூத் தாயா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே. வா இப்படி வா. சும்மா ஒரு நிமிஷம் வாப்பா இப்படி. அவ உன்னை தெரியாதுன்னு சொல்லி ஏன் பின்னாடியே சுத்துற? வேலை வெட்டி இல்லையா? ஏதோ எம்ஐச்சி நான் படிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எங்க குத்துது மாப்பிள சாமி சார்? ஏய் நல்லபடியா சொன்னா புரியாத உனக்கு? கைய நிழுது மேன். போலீஸ் உத என்னன்னு உனக்கு காமிச்சிருவேன் இல்லையா கோவிந்தா? ஆமா சார். போலீஸ் உதயா? ஆ. அது வேண்டாம், ஒரு கேம் ஆடலாம் வரீங்களா? வழிக்கு வந்துட்டான். ம். இதே பார்ட்டில உங்களை அடி வாங்க வைக்கிறேன். என்னையா என்ன அடிக்கிறான் அவன்டா? உங்களை அடிக்க ஆம்பளை எதுக்கு? அதுக்கு பொம்பளை கையே போதும். பொம்பளை கையாலயா? இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே. எங்க அடிக்க வைப்பா? கார் அடிக்க வைக்கிறேன். பேச்சு மாறக்கூடாது. உனக்கு பொம்பளை கையால அப்புறம் டென்ஷன்ல ஏதோ வளரிட்டு போறா. எனக்கு அப்படி தோணல. ரொம்ப சீரியஸா தான் இருக்கான். இந்த போன் வேற. ஹலோ. ஹலோ துக்காராம் செட்டி, எஸ். கொஞ்சம் உஷா நாயுடு கிட்ட போன் கொடுக்குறீங்களா? ஆமா நீங்க யாரு? நான் உங்களுக்கு வேண்டியவன். உஷா மேடம் உங்களுக்கு போன். போனா ஹலோ கேடி உஷா, எப்படி இருக்க? எவன்டா அவன்? இந்த குலுக்குல முணுக்குல அசத்துறது நீ. ஏய் எங்க இருந்தடா பேசுற நீ? இதே பார்ட்டில தாண்டி செல்லும். எங்கடா இருக்க நீ? உன் கண்ண பறிக்கிற ட்ரெஸ்ல இருக்க. ஒரு குழு கொடுக்கட்டா? ஆ? ஒரு மேலை இடம் வெயில் நேரம். இந்த போன் தொல்லை தாங்கவே முடியல. ஹலோ. இன்னும் துக்காராம் செட்டி வணக்கம். எஸ் வணக்கம். போன கொஞ்சம் கல்பனா மேடத்தாண்ட கூட. அவங்களுக்கு தான் போன் இருக்கு. அவங்க பேட்டரி லோ. ஆமா நீங்க யாரு? அவங்க க்ளோஸ் தோஸ்து. இவங்களுக்கு பேட்டரி லோ, சர்க்கிள் ஹை. கல்பனா மேடம். இன்னும் கல்பே, நீ எப்படிங்கிற? எவன்டா அவன்? உன் பழைய லவரை மறந்துட்டியே. மரியாதை இல்லாம பேசினா என் தம்பி கிட்ட சொல்லி ஷூட் பண்ண வச்சிருவேன். உன் தம்பி எதுக்குடி நீயே வந்து ஷூட் பண்ண? எங்கடா இருக்க நீ இப்ப? இதே பாட்டிக்கு தான் வந்துக்கிறேன். ஒரு க்ளூ தர கேட்டுக்கோ. ஒரு மோலை இடம் வெயில் நேரம். பாய் கல்பே. சைலன்ஸ். இந்த விழாவுல மதுவுக்கு சில பேர் gift கொடுத்து வாழ்த்து சொன்னாங்க. ஆனா சில பேர் சீப்பா கேண்டில பத்த வச்சு வாழ்த்து சொன்னாங்க. அப்படி இல்லாம சொந்த டேலண்ட்ல மனசுக்குள்ள இருந்து பொங்கி வர காதல் வெள்ளத்தை பாட்டா உருமாத்தி உங்க முன்னாடி நான் இப்ப எடுத்து விட போறேன். ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவில அவள் முகம் பார்த்தே அங்கே தொலைந்தவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பாட்டு பாடினவன் இவன் தான். ஏய் நிறுத்துறா. ஏன்? பாட்டு எதுக்கு பாடுற? இம்ப்ரெஸ் பண்ண எவள? என் மதுவை அப்ப மது கூட போன் பண்ணியா? டெய்லி பண்ணுவேன். உனக்கு உடம்பு பூரா கொழுப்புடா. ஒரு அரை விட்டா பல்லு பேந்துரும். ஏய் என்ன பேசுற? நான் யார் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? மகளிர் சங்கத்தோட தலைவி. நான் யாரு தெரியுமா? டிஎஸ்பி சாம்ராஜோட அக்கா. நான் யாருன்னு தெரிஞ்சா உயிரே போனாலும் சொல்லாதீங்க. இந்த சண்டை இங்கேயே போட்டோம். நீங்க யாருன்னு சொன்னா வேலை போயிடும். அவங்கள என்ன வேணாலும் செஞ்சுக்க சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். ஏய். என்ன வேணாலும் பண்ணீங்க. சொல்ல மாட்டியா? மொத்தத்துல அப்பளக்காரன் இவருக்கு கொப்பை வர வச்சுட்டான். ஏய்,